ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ராகி பேன் கேக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச ராகி சாக்லேட் பேன் கேக்கு வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. முட்டையை உடச்சி விட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஏதாவது ஒரு விஸ்கு வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ராகி சாக்லேட் பேன் கேக் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெனிலா எசன்ஸு முட்டையோட வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ராகி மாவு ஒரு 1.5 கப் சேர்த்துக்கிறேன். நல்ல ஹெல்த்தியான ராகி சாக்லேட் பேன் கேக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் சாக்லேட் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாக்லேட் நம்ம சூடாக உள்ள பால் சேர்க்கும்போது மெல்ட் ஆயிரும். இதில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக குறைச்சிருக்கேன். இதில் வெது வெதுப்பாக உள்ள பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பால் சேர்த்துட்டு கலக்கும்போது நமக்கு சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராகவே சாப்பிட்ருவாங்க. நல்லா இந்த சாக்லேட் நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியானது, சத்து நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நமக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு குழந்தைங்க கேட்குற நேரத்தில் சூப்பராகவே நம்ம ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா விஸ்கு வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விடும்போது நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும் இந்த மாவு. இப்போ சூடாக உள்ள கல்லில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் ஒவ்வொரு கரண்டியாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வேகிற வரைக்கும் இது சுட்டு எடுத்துடலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருக விடாமல் எடுக்கணும். இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 2 நிமிஷத்தில் இந்த பேன் கேக்கு நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நெய் நல்லா தாராளமாக விட்டு சூப்பராகவே செஞ்சு கொடுங்க. இந்த ராகி சாக்லேட் பேன் கேக் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஹெல்த்தியானது தான், அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக நெய் விட்டு நம்ம சூப்பராகவே பேன் கேக் சூப்பராகவே எடுத்துடலாம். இது ஈஸியாக 2 நிமிஷத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.